ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி. மே மாதம் 15ஆம் தேதி அதாவது இந்த மாதத்தில் 50-50 சைபர் 95 என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88-22. அதுக்கு முன்னாடி நாள் ஸ்ரீசக்தி 85-28. சரிங்களா, 8க்கு 8 இறங்கியிருக்கு 4 டிஜிட்டில், 5க்கு 8 பவரில், 2க்கு 2 இறங்கி 8க்கு 2 பவரில் இறங்கியிருக்கு. சரிங்களா, 88-22. நம்ம என்ன கணிப்பு கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்துட்டு கார்னியா ப்ளஸ் 522 இப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துலாம். நம்மளே மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சுருக்கமாக விஷயத்தை சொல்லிடுறேன். அதே மாதிரி நம்ம கொடுக்குற விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு, உங்களோட கெஸிங்கில் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிங்க. உங்களுக்கு ஃபர்தராக நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். 50-50 சைபர் 95 50-50 சைபர் 95ல் நம்ம ஆல் போர்டு 5-8-2 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 88-22. சரிங்களா, நம்ம ஆல் போர்டில் 5-8-2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். 8-2 அப்படிங்கிறது ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 822 நான் கொடுத்தது இந்த இடத்துல 825ன்னு கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 825 5-8-2 8-2 ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நான் 8 அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன், 8 டேரெக்டாகவே வந்துருச்சு. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 5, சி போர்டில் 3 அல்லது 4 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 2ம் சி போர்டில் 2ம் பாஸ் ஆகிருக்குது. இது நம்ம கொடுத்த கணிப்புப்படி ஏ போர்டில் 8, ஆல் போர்டில் 8 அல்லது 2. சரிங்களா, அடுத்தது நம்ம ஏபியில் நம்ம டபுள் நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். ஏபியில் பார்த்தீங்கன்னா நம்ம 77 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். 77, 29, 68, 88 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஏபியில் 82 அப்படிங்கிறதுக்கு நம்ம 88 கொடுத்துருந்தோம். ஏ போர்டு 8, சி போர்டில் நம்ம 3, 4 அப்படிங்கிறது கெஸ்ஸிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. 8 ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் 2 அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு நண்பர்களே. சரிங்களா, ஏசியில் நான் 83 கொடுத்துருந்தேன், ஆனால் 82. சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை, ஒரே நம்பரில் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. நம்ம கொடுத்த கணிப்பில் இது தான். நம்ம பிசியில் 22, ஆனால் நான் 55, 53, 89, 79, 96 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்த கணிப்புப்படி ஏ போர்டில் 8, அதே மாதிரி ஆல் போர்டில் 8 அல்லது 2. நம்மளுக்கு ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகி போயிட்டே இருக்குது. டெய்லியும் 3 போர்ட்லேயுமே ஒரு நம்பர் தான் வித்தியாசமாக இருக்குது. 822க்கு நம்ம ஏபியில் 899, 286, 655, 274 அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருந்தோம். இதில் 56, 78, 42, 54, 06, 53, 47, 74 கொடுத்துருந்தோம். இந்த அளவும் ஒரு சுமாரான வெற்றி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக 50-50 சைபர் 95ல் நம்ம கொடுத்த கணிப்பில் ஆல் போர்டு 8 அல்லது 8-2, ஏ போர்டில் 8 அப்படிங்கிறது நம்ம கொடுத்த கணிப்பில் பாஸ் ஆகிருக்குது. வெற்றி அடைஞ்ச என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை நம்ம சேனலில் இருக்கிற கெஸ்ஸிங்ஸை பார்த்து வியூஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுடங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மென்மேலும் ஊக்கப்படுத்துங்க, மென்மேலும் தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக ஒரு முழு வெற்றி நம்ம சேனல் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கார்னியா ப்ளஸ் இன்னைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சுருக்காமல் பார்த்தலாம். நம்மளே கார்னியா ப்ளஸ் 522 இந்த மாதம் இந்த போர்டில் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நான் சுருக்கமாகவும் சொல்கிறேன். எப்படி கெஸ்ஸிங் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். கார்னியா ப்ளஸ் 522 இன்றைக்கி 16ஆம் தேதி என்ன மாதிரி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துலாம் நண்பர்களே. சரிங்களா, ஃபஸ்ட்டு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7, 5, 9 அப்படிங்கிற மாதிரி என்னோடய கணிப்பில் இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 88-22, அதாவது நேற்று ரிசல்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டில் 4 அல்லது 6, பி போர்டில் 5 அல்லது 9, சி போர்டில் 1 அல்லது 7 அப்படிங்கிற மாதிரி என்னோட கெஸ்ஸிங்கில் இருக்குது. நீங்கள் எப்படி உங்களோட கணிப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஒரு சின்ன உதாரணத்துக்கு கடைசி ட்ராவில் 50-50 கார்னியா ப்ளஸ் எப்படி ரிசல்ட் வந்துருச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு தடவை காமிச்சிட்றேன். லாஸ்ட் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி இந்த மாதம் 50-50க்கு கார்னியா ப்ளஸ் 510 ரிசல்ட் வந்துச்சு. அதில் 517ல் இந்த 2 போர்டும் அப்படியே இறங்கி ஒரு போர்டு மட்டும் மாற்றி வந்துச்சு. அதாவது 517க்கு 510 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்துச்சு. 5க்கு 5, 1க்கு 1 இறங்கி 7க்கு 0 வந்துச்சு. அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இன்றைக்கி கணிப்பில் அதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கணும். ஏன்னா எப்படி வேணாலும் மாற்றி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. அதனால் அதையும் ஒரே ஒரு செட்டு மட்டும் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணிப்பாங்க. அதுக்கு நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 825 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அது இந்த பாக்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே தனியாக கொடுத்துருக்கேன் 825. அதாவது இதில் 8க்கு 8, 2க்கு 2, 2க்கு 5 பவர் 825 அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டு ட்ரை பண்ண உங்களோட கணிப்புகளில் கரெக்டாக இருக்குது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தால்
இந்த 825ங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே நம்ம கொடுத்த மாதிரி ஏபிசியில் வந்து ஏ போல் 4 அல்லது 6, பி போல் 5 அல்லது 9, சி போல் 1 அல்லது 7, ஆல் போட பொறுத்த வரைக்கும் 7, 5, 9 அப்படிங்கிறது என்னோட கெஸிங்கில் இருக்குது. அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே கொடுத்த மாதிரி தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். 825 அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அதாவது நேற்று 822 ரிசல்ட்டுக்கு ஏபியில் 82, 77, 97, 79, 82க்கு 82 இறங்கலாம். அப்படி இல்லை என்றால் 8க்கு 7, 2க்கு 7, அப்படி இல்லைன்னா 8 + 1 9, இதில் பார்த்திங்கன்னா 2க்கு 7 97 கூட வரலாம். அப்படி இல்லைன்னா 7க்கு -1 7, அதாவது 8க்கு -1 7, 2க்கு 9 அப்படின்னு பவராக கூட வரலாம். அதனால் ஏபி 82, 77, 97, 79 உங்கள் கணிப்பில் இருக்கட்டும். அதே மாதிரி ஏசியில் பொறுத்த வரைக்கும் 8 நான் சொன்ன மாதிரி 825 கொடுத்துட்டேன். ஏ போர்டில் 8க்கு 8 இறங்கி சி போர்டில் 2க்கு 5 வந்தாலும் வாய்ப்பு இருக்குது 85. அப்படி இல்லைன்னா 8க்கு 7, 2க்கு 1 ஒன்றும் இவங்களோட கணிப்பில் இன்றைக்கி மறக்காமல் 1 அப்படிங்கிறதையும் உங்கள் கணிப்பில் வந்து வச்சுங்க. ரொம்ப முக்கியமான நம்பராக இன்றைக்கி வந்து 1 சி போர்டில் கண்டிப்பாக 1க்கும் 7க்கும் வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதனால் அதையும் நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் உங்கள் கெஸ்ஸிங்கில் எடுத்துங்க. சி போர்டு அடுத்தது பார்த்திங்கன்னா 91, 8க்கு 9, 2க்கு 1 91 வரலாம். அப்படி இல்லைனா எனக்கு 3 போர்டுமே 777 இன்றைக்கி கணிக்கும் வருது. ஏன்னா 8க்கு 7, 2க்கு 7, 2க்கு 7 777 வந்தாலும் ஒரு வேளை வந்தாலும் வரலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த 822 இந்த வருஷத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ரிசல்ட் வந்திருக்கு. ஆனால் 50-50க்கு கார்னியா ப்ளஸுக்காக வரல, அக்ஷயாக்கு வின்வினுக்கு வந்திருக்கு. ஒருவேளை அங்கேருந்தும் அந்த நம்பரை தூக்கி கொண்டு வந்து வைக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் கணிப்பில் காமிக்கிறேன். அதாவது பிப்ரவரி மாதம் ரிசல்ட்டில் அக்ஷயாவுக்கு 822, அக்ஷயா 637, டேட்டு பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம். அதுக்கு 5ஆம் தேதி வின்வின் 755வது ராவுக்கு 971 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் இருந்தது. 822 பிப்ரவரி மாதம் ரிசல்ட்டில் இருக்குது. ஒருவேளை இதை அப்படியே தூக்கி கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா 971 நான் இங்கே கொடுத்துருக்கேன். என்னப்பா காப்பி நம்பரா, பவர் நம்பரில் வராதா, மிஷின் நம்பர் வச்சு கெஸ் பண்ணிங்களான்னு நம்ம இவ்வளோ குழப்பத்தை போட்டு குழப்பினாலும் சிம்பிளாக தூக்கி வந்து இந்த நம்பரை இன்றைக்கி ரிசல்ட்டில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிங்க. 971 இந்த இடத்துல கடைசியாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு வேளை சொல்கிறேன், ஒரு 60% வாய்ப்புகள் இன்றைக்கி அதே மாதிரி இருக்கலாம். அதனால் ஏன்னா 822 ரொம்ப நாள் கழித்து திருப்பி போர்டில் அப்படியே வரிசையாக உட்கார்ந்ததுனால அதுக்கு அப்படியே ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 971 முக்கியமான நம்பராக என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பிசியை பொறுத்த வரைக்கும் 25, 71, 21, 55. இங்கே பிசியில் பார்த்தீங்கன்னா 22, பிசியில் 22க்கு வந்து நான் 25 அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் 2க்கு 2 இறங்கி 2க்கு 5 இறங்கினாலும் 25 அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 71 பார்த்தீங்கன்னா 2க்கு 7, அதாவது 2க்கு 7, 2க்கு 1 71. அப்படி இல்லைனா 21, 2க்கு 2 இறங்கி 2க்கு 1 இறங்கினாலும் 21க்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா 2க்கு 5, 2க்கு 5 டபுள் நம்பர்ஸாக பவரில் வந்தாலும் 55 அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 825, 451, 677, 971. 971 உங்களோட கெஸ்ஸிங்கில் ஒரு செட்டு ட்ரை பண்ணி பார்த்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை எனக்கு வேணவே வேணாம், எனக்கு ஏபிஐசிபிசியில் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா இதை அப்படியே பிரித்து 91, 97 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏபிஐசிபிசியில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு செட்டான ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 71 எனக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக எனக்கு தெரியுது. ஒருவேளை அங்கேருந்து ரிசல்ட் எடுத்து வந்து இங்கே இன்றைக்கி வைக்கலாம். ஆனால் தெரியல, இருந்தாலும் ஒரு கணிப்பாக அந்த நம்பர் எடுத்து கொடுத்துருக்கேன். அடுத்து 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 38 25, 94 51, 97 71, 14 35. 4 டிஜிட்டில் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 8. இந்த 8க்கு என்னோடய கணிப்பில் வந்து ஒருவேளை 8 + 1 9ஆக வரலாம். அப்படி இல்லை என்றால் 8க்கு 3 பவராக வரலாம், இல்லை 8க்கு 1 பவராக கூட வரலாம். அதனால் இதை உங்களோட கணிப்புகளில் உங்களோட கணிப்பில் மேட்ச் ஆகிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி பிப்ரவரி மாதம் ரிசல்ட்டில் இந்த 971 வந்து ஒரு கிளான்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்படி இந்த மாத கணிப்புப்படி இப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே ஒருவேளை இப்படி யோசனை பண்ணலாம். 6 2 2 1 சரி. அடுத்தது 3 5 2 2க்கு 2 2 ஓகே. அடுத்தது 4க்கு 8 8 8க்கு அப்புறம் ஒருவேளை 8 வருமா, இல்லை நான் இங்கே கொடுத்த மாதிரி ஏ போர்டில் 4 வருமா 6 வருமானு இப்படி மேட்ச் பண்ணாலும்
நேராக அங்கேருந்து ரிசல்ட் தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல வச்சாலும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எதிர்பாராததை எதிர்பாருங்கள் மாதிரி 50-50 கார்னியா ப்ளஸ் போன லாஸ்ட் டைம் 517. ஆனால் அது எங்கே சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தியில் 457, அதுக்கப்புறம் 517, 517 அப்படிங்கிறபோது 510 அப்படிங்கிறது ஒரே நம்பர் மாற்றி அடித்தாங்களா. ஆனால் அன்றைக்கி நம்ம கணிப்புகளை வச்சு என்ன பண்ணியிருந்தோன்னா ஒருவேளை 5க்கு 5 தான் வரும் அப்படின்ட்டு ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன், கெஸ்ஸிங்கில் இருந்தோம். ஆனால் அவன் சிம்பிளாக 2 போர்டை இறக்கி விட்டு ஒரே ஒரு போர்டு மட்டும் மாற்றி அடித்தான். அதே மாதிரி அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் 825 நான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்படி கிராஸ் செக் பண்ணி பார்த்தாலும் இந்த ஜனவரி மாதத்துலேருந்து மார்ச் அதாவது மே மாதம் வரைக்கும் 4, 8, 8ன்னு வரிசையாக எந்த நம்பர்லையுமே இறங்குற நண்பர்களே, சரிங்களா? அதையும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஒருவேளை நம்ம இப்படியும் கெஸ் பண்ணலாம், 8 6 6 8 6 2 2க்கு அப்புறம் இங்கே 1 வருமா, இல்லை 8 2 2க்கு அப்புறம் இங்கே 2 வருமா, இல்லை 4 8 8க்கு அப்புறம் இங்கே 7 வருமா, 8 வருமா, 6 வருமா அப்படின்றது ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேணாம். ஏன் அப்படின்னா சுருக்கமாக இந்த பாருங்கள் 3 மாதம் ரிசல்ட்டு மார்ச், ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல் மாதம் போன மாதம் ரிசல்ட்டும் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டேன். கிராஸ் செக்கில் எந்த நம்பருமே வரல. அதனால் நீங்கள் கிராஸ் செக்கு போட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணோன்னா எனக்கு தெரிஞ்சு பவர் நம்பரு இல்லைன்னா 2 போர்டு தூக்கி கொண்டது வச்சு அப்படியே ஒரு போர்டை மட்டும் மாற்றி கொண்டது அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 971 8க்கு 9 2க்கு 7 2க்கு 1 971 வரலாம், இல்லை 822க்கு 825 கூட வரலாம். இருந்தாலும் என்னோடய கருத்துக்களை நான் சொல்லிடுறேன். இருந்தாலும் உங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஓகே அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கணிப்புகளில் இது இருக்கும்போது தாராளமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிசியை பொறுத்த வரைக்கும் ஏபிசியாக இருந்தாலும் சரி, 4 டிஜிட்டாக இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு அக்யூரேட்டாக ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டேன். நீங்கள் கிராஸ் ஓவராக இப்படி செக் பண்ணாலும் சரி, இல்லை மிஷின் நம்பரை வச்சு பவர் நம்பர் போட்டாலும் சரி, அது எந்த அளவுக்கு வந்து சூட் ஆகும்னு இந்த 2 மெத்தட் எனக்கு அந்த அளவுக்கு சூட் ஆகும்னு தெரியல. இருந்தாலும் இந்த சார்ட்டு படியும் சரி, 5 மாதம் சார்ட்டாலும் சரி, இந்த வரிசையாக இறங்கினாலும், இப்படி இறங்கினாலும், கிராஸாக இறங்கினாலும், நேராக இறங்கினாலும், எப்படி இறங்கினாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 2 போர்டு அப்படியே இறக்கி ஒரு போர்டு மாற்றி அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை என்றால் 971 அங்கேருந்து பிப்ரவரி மாதம் ரிசல்ட்லேருந்து அப்படியே தூக்கி கொண்டு வந்து இங்கே வச்சு 971 அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு எப்படி கெஸ்ஸிங்கில் செட் ஆகுதோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கார்னியா ப்ளஸ் 522 கண்டிப்பாக ஒரு அருமையான வெற்றி நம்ம கொடுப்போம். நம்மளோட கெஸ்ஸிங்கில் ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகிட்டு இருக்குது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் ரொம்ப வித்தியாசம் நம்ம கொடுத்த நம்பர்ஸ் போர்டில் இல்லைன்னா சொல்லவே முடியாது. கொடுக்குற போர்டு மாதிரி தான் உட்காந்துருக்கே தவிர நம்ம கொடுத்த போர்டு கணிப்பில் அந்த நம்பர் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லுவேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் ஒரு நம்பராக போயிட்டுருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி விட்டதை பிடிப்போம். கண்டிப்பாக 522 கார்னியா ப்ளஸ் கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி இன்றைக்கி நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி நம்ம கொடுக்குற தகவல்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியுதுமானால் மறக்காமல் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் ஒரு உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி கொடுத்த கணிப்புகளில் உங்களோட கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிற பட்சத்தில் இந்த நம்பர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட்டையும் அதே மாதிரி இந்த கிராஸ் செக்கையும் பண்ணி எல்லாத்தையும் தெளிவாக பண்ணியிருக்கேன். அதை வச்சு தான் இந்த கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இன்பமே சூழுக, நம்ம எல்லோரும் வாழுக. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முழு வெற்றியோட சந்திக்கிறேன். நம்மளோட சேனலுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் முழு வெற்றியோட உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.